வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆனால் இந்த ரிவ்யூ பண்ணுறதுல எனக்கு மகிழ்ச்சியே இல்லை. அப்படி என்ன படம் தானே கேட்குறீங்க? அகண்டா 2 தாண்டவம். பாலகிருஷ்ணா, சம்யுக்தா, ஆதி மற்றும் பலர் நடித்து தமன் இசையில் போயப்பட்டு ஸ்ரீனும் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. அகண்டா 1 அப்படின்ற முந்தைய படத்தோட பார்ட் 2 தான் இந்த படம். ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் என்ன, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்துச்சுல, அதுக்கு காரணம் சைனா தான், நம்மளும் அடித்தோம்ல. அதை வந்து பிளாட்டாக எடுத்துக்கிட்டாங்க. சைனாவுக்கு வந்து இந்தியா மேலே உள்ள வெறுப்புனால இங்கே ஆல்ரெடி நிறைய கெட்ட அரசியல்வாதிகளாக இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் பிஎம் பதவிக்கு ஆசைப்பட்டு அவங்களோட கலவணி கூட்டு சேர்ந்துக்கிட்டு கலவணித்தனம் பண்ணுறதுக்காக கங்கையில் கும்பமேளாவில் வந்து அது கலக்கிறான். அதுக்கான வேக்சினேஷன் இந்தியா கண்டுபிடிக்கும் போது யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, பாலையாவோட பொண்ணு. இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பாலாவோட சின்ன பொண்ணு இருக்கும். பாலையாவோட இன்னொரு பாலையா, அகண்டா பாலையாவில் இன்னொரு பாலையாவோட சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு இளம் விஞ்ஞானி இதில் வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அவகிட்ட அந்த வேக்சினேஷனை கண்டுபிடிச்சி அவகிட்ட கொடுக்குறாங்க. அவங்களோட சாதனங்கள் எல்லாரையும் கொண்டுறாங்க கேட்டவன். ஸோ அவங்க போகிற வழியில் பாலையா வந்து எப்படி காப்பாற்றுறாரு, கடைசியில் இந்த உலகத்துக்கு என்ன செய்தி சொல்கிறாரு. இந்தியாவில் வந்து இந்த நோய் பரவும் போது மக்கள்கிட்ட வந்து கடவுளே இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. மக்களும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கை எப்படி திருப்பி அவர் உடச்சி கடவுள் மேலே நம்பிக்கை வர வைக்கிறாரு இல்லைன்னா கதை. இது ஏன் நீங்கள் வந்து மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு இந்த ரிவ்யூ பண்ணுறது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். முதல் பிரச்சனை என்னென்னா, இந்த படம் பேசியிருக்கிற விஷயம், சைனாவை காட்டினது, கெட்ட அரசு, இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு நிறைய பாசிபிலிட்டி உள்ள விஷயம் தான். அதில் நான் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் பாலையா அவர்கள் நம்மளுக்கு சொல்கிற கருத்துக்கள்லாம் இருக்குல்ல, அந்த கருத்துக்களை கேட்குறப்ப தான் நம்மளுக்கு காண்டாகுது. அதாவது இது வந்து சனாதன ஹிந்து தர்மம். இந்த நாடுல எங்கே பார்த்தீங்கன்னா சனாதன ஹிந்து தர்மம் நாட்டை ஆள்றது கிட்டத்தட்ட அதை ஃபாலோ பண்ணுற ஒரு ஆட்சி தான். அந்த ஆட்சியில் முதல்ல தர்மம் இருக்கா? இந்த சனாதனமும் வேணாம், எனக்கு இந்துவும் வேணாம், தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லா மதத்துலையும் இருக்கு. அந்த தர்மத்தின் வழியில் தான் இவங்க ஆட்சி புரியுறாங்களான்னு கேட்டாலே தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த படம் மூலியமா கம்ப்ளீட்டாக ப்ரொபகேண்டா தான். காவி மயம்ன்றது, கடவுள் மயம்ன்றது, இந்துக்கள்ன்றது. அதாவது இங்கே வந்து இந்தியாவில் வந்து இந்துக்கள் மட்டும் தான் வாழணும்னா மொத்த பேரையும் அடிச்சு துரத்துறீங்க, எல்லா மற்ற மதத்தில் எல்லாத்தையும் அமுச்சு விட்டுட்டு இந்துக்களை மட்டும் வச்சு இந்த நாட்டை நீங்கள் வடிவமைங்கன்ற. ஏன் நாட்டோட பார்டரில் உயிர் கொடுக்கறதுக்கு மட்டும் மாற்று மதத்தினர், மாற்று இனத்தினர்னா உங்களுக்கு வேணும், ஆனால் அவங்களுக்கு வாழ வைக்கிறதுக்கு மட்டும் இந்து தர்மம், சனாதன இந்து தர்மம். சனாதன இந்து தர்மம்னா என்ன அப்படின்றது ஒரு வழக்கம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் இங்கே பேச போறேன்னா ஒவ்வொரு படத்தையுமே நான் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால நான் பேச வரல. ஆக்சுவலாக இங்கே எல்லா தர்மத்தின் வழியில் தான் நடக்குதுன்றது தான் முதல் கேள்வி. அது எனக்கு சனாதன இந்துவோ, அது முஸ்லீமோ, கிறிஸ்டினோன்றதுலாம் எனக்கு அவசியமே கிடையாது. இந்தியாவில் ஆட்சி புரிகிற ஆட்சியாளர்களும் சரி, இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிற அடிப்படையாக வாழ்கிற மக்கள் வந்து நல்லா ஏகபோகமாக வசதியாக வாழ்கிற மக்கள் எல்லாருமே தர்மத்தின் வழியில தான் வாழ்றாங்களா அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு கேள்வி தானே. அது நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்னன்னா சனாதன இந்து தர்மம் நிலைநாட்டுறது ஒரு ப்ரொபகேண்டா மூவ். என்னால் டோலிவுட்லாம் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள்லாம் எப்படிப்பட்ட படம்லாம், கமர்ஷியல் படங்கள்ல எவ்வளோ மசாலா படங்கள்லாம் எடுத்திருக்கீங்க. நீங்கள் இப்போ என்னடா பிஜேபிக்கு வந்து விளம்பர படம் எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லாரும் வந்து காவி, கடவுள், ராமர், அந்த ராமர் வந்து இவங்க விளம்பர தூதராகவே ஆக்கிட்டாங்க கம்ப்ளீட்டாக. அதாவது இவங்களோட ஆட்சிக்கு வந்து ராமர் தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டாங்க. அயோத்தியில் ஆரம்பிச்சு இது இங்கே வந்துருச்சு, தெலுங்கு வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு இது பால்படுத்த போகுது. திருப்பரங்குன்றத்தை கொஞ்சம் முயற்சி பண்ணானுங்க, கொஞ்சம் உஷாராக இருந்தனால தப்பிச்சுது. ஆனால் அதுவுமே ஒரு அரசியல் ஆட்டம் தான் வச்சுக்கோங்க, அதுவே ஒரு அரசியல் விளம்பரம் தான். இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்துக்கள், இந்த நாடு வந்து இந்துக்களால் கட்டமைக்கப்பட்டது, இந்த நாடு வந்து இந்து சனாதன தர்மத்தினால உருவானது, இங்கே வரவன் போகிறவன் எல்லாம் வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நிலைநாட்டிட்டே வராங்க. இதில் வந்து மாற்று மதத்தினரை வந்து காட்டியிருக்காங்களா, அவங்கள அதெல்லாம் எதுவுமே கட்ட, அதெல்லாம் ரொம்ப தெளிவு. ஏன்னா பாலியா அவர்கள் வந்து முந்தின படத்துல அது பண்ண மாட்டார். கோயில்கள் மூடப்பட்ட ஒரு கோயிலில் வந்துட்டு பழைய கோயில்களை வந்து மீட்டெடுக்கிறது தான் அவர் வேலையாக இருக்கும். ஸோ அது மற்ற மதத்தினரெலாம் பேசியிருக்க மாட்டார். இந்த படத்துல ரொம்ப தெளிவாக பேசியிருக்காங்க. ஆனால் இந்தியா எல்லா மதத்தினரும் வாழ்கிற ஒரு ஊர் தான், வெளிநாட்டத்தினரும் இங்கே வந்து பார்த்துட்டு பழகிட்டு போகிற ஒரு ஊர் தான். அப்படி இருக்கும்போது தொடர்ந்து இந்த விஷயம் நிலைநாட்டுறதுன்றது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்தியான்றது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்கே எல்லா மதத்தினரும் பீஸ்ஃபுல்லாக வாழணும். எல்லா மதத்தினரையும் நல்லவங்களும் இருக்காங்க, புறம்போக்கும் இருக்காங்க. அதில் நம்ம நல்லவன் யாரு, புறம்போக்கு யாருன்னு பிரித்து பார்த்து வாழ தான் நம்ம கற்றுக்கணுமே ஒழிய, ஒரு மதத்தினரும் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும் நம்ம கண்டினியூஸாக அவங்க தான் வந்து இந்த நாட்டுக்காக உருவாகணும் அப்படி கிடையாது. அதனால் வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் இங்கே உயிர் விட்டுருப்பாங்களே, அது எல்லா மதத்தினரும் கலந்து தான் உயிர் விட்டுருக்காங்க. இங்கே அடிப்படையாக இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம்ன்றது உருவானதுக்கான வரலாறு எடுத்து பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். பட் ஒன்ஸ் அவங்க மாறிட்டாங்கன்னா அவங்களும் இந்தியர்கள் தான். மாறினாலும் அவங்க இந்தியர்கள் இல்லைன்னு நான் இதை பொறுத்துப்பேன். இங்கே பலதரப்பட்ட போராட்டங்களில் பலதரப்பட்ட மக்களோட உயிர் போயிருக்கு. அதில் பலதரப்பட்ட மாற்று மதத்தினருமே இருக்காங்க. இன்றைக்கும் எல்லையில் நின்று போராடுற ராணுவ வீரர்கள் எல்லா தரப்பான மதத்தினரும் தான் இருக்காங்க. ஸோ ஒரு பொதுவான ஒரு பொதுப்படையில் வந்து வைக்கும் போது, ஒரு படமாக இருக்கிற போது, அது மற்ற மதத்தினர் எவ்வளோ இழிவாக காட்டும் அப்படின்றது, அதாவது இந்துன்றது இந்துக்களுக்கு மட்டும்தான்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அதை நிரூபிக்க முயற்சி பண்ணிருக்காங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ எனக்கு அதனால தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுல மகிழ்ச்சி இல்லை அப்படின்றது நான் நினைச்சேன். பட் ஸ்டில் படமாக பார்க்கும்போது பாசிட்டிவான ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சது வந்து மேக்கிங் நல்லா இருந்தது. முந்தைய படத்தை கம்பேர் பண்ணும்போது அந்த படத்தோட ஈக்குவலே ஆகாது, அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பட் ஸ்டில் இந்த படத்தோட மேக்கிங் நல்லா இருந்தது.
நிறைய க்ரீன் மேட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல. பட் அது இதுலையுமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸ் தான் பாலையாக்கே ஒரே ஃபைட் சீன்ஸ் தான். அதெல்லாம் வந்து வேறு யார் பண்ணால் நம்ப முடியாது. பட் பாலையா பண்ணால் நம்ப முடியும். அது நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் போன படத்துக்கு தமன் போகும்போது ஒவ்வொரு இசை வரும்போது பூசும் இந்த படத்தில் அந்த அளவுக்கு இல்லை. அது எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு யோசிச்சு எடுத்து பண்ணாருன்னு தெரியல. போன படத்தில் பண்ணதில் 50% கூட இல்லை. ஸோ எனக்கு பிஜிஎம்மே ஓரளவுக்கு ஓகே தான். இந்த டயலாக்ஸ் வந்து தெலுங்குல கேட்குறப்போ ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தமிழில் வந்துட்டு அதெல்லாம் கேட்கவே முடியல, அவ்வளோ கிரிஞ்சாக இருந்தது. ஓகே, இதில் வந்து பாலையா தான். நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா சீன்லையும் பாலையா தான் இருப்பார். ஸோ கம்ப்ளீட்டாக அது பாலையா தான். ஆதிலாம் எதுக்கு இந்த மாதிரி ரோல் எடுக்கிறாருன்னே தெரியல. அவருக்கு இருக்கிற கெப்பாசிட்டிக்கு, அவருக்கு இருக்கிற பொட்டன்ஷியலுக்கு எதுக்கு இந்த மாதிரிலாம் ரோல் எடுத்து நாசமாக போகணும்னு எனக்கு புரியல. உண்மையிலேயே நல்ல ஆக்டர்லாம் கொண்டு போய் தெலுங்குல போட்டு அவங்க நாசம் பண்ணி தான் அனுப்புறாங்க. ஸோ தெலுங்கு மலையாளம்லாம் தவிர்த்தாலே பெட்டர் தான் தமிழ் நடிகர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு மோசமான ஒரு சித்தரிப்பு தான் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்காங்க. ஸோ எனக்கு இதுலேயே ஆதியோட பொட்டன்ஷியலை வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. எனக்கு அதுலேயுமே பெரிய குறை தான். ஸோ ஓரளவு படமாக பார்க்குறப்போ ஒரு மேக்கிங்கும் அந்த இசை ஒரு 50%, பாலையாவோட ஆக்டிங் அண்ட் அந்த ஃபைட் சீன்ஸ் நல்லா இருந்தது. அவ்வளோதான். ஓரளவு அகண்டா வந்துட்டு இது ஒரு படம் இல்லை, இது ஒரு ப்ரொபகேண்டா கிரிஞ்சு மேக்ஸ்ன்னு சொல்லுவேன். இந்துக்கள்லாம் யார், கடவுள்லாம் யார் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். பட் தொடர்ந்து அது ஒரு ப்ரொபகேண்டாவாக மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொண்டு சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் பேக் ஃபேர் ஆகும். ஸோ நான் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்தியான்றது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்கே மற்ற தர்மங்கள் எல்லாத்தையும் தாண்டி சமதர்மம்னு ஒன்று இருக்குது. அந்த சமதர்மத்தின்படி தான் எல்லாரும் வாழ்றாங்களா, ஆட்சி புரியுறாங்களான்னு கேள்வி கேட்டாலே கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து நான் ஒரு 30 கொடுப்பேன். அகண்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத படம். அப்படி ஒரு கான்ட்ராஸ்ட் தான். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி பாலையா உங்களுக்கு தேட்டரில் கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போகலாம். மற்றபடி எல்லாருமே வெயிட் பண்ணி ஓட்டிகிட்டே பார்த்துக்கலாம். அவ்வளோதான் மக்களை. மீண்டும் அடுத்தவரை வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல விமர்சனம், வேறு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திராஜி பயப்படும். இது எல்லாருக்கும் மீது நம்ம ஷோ ஃப்ரீலேருந்து போச்சு.